அழாதீங்க அம்மா, கேமை விளையாடுங்கன்னு சாண்ட்ராக்கு பாசமா அட்வைஸ் கொடுத்துருக்காங்க சாண்ட்ராவோட பசங்க. நீ ரொம்ப அன்பை சம்பாரிச்சு வச்சிருக்க, உனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு, உன் கேமை விளையாடு. ஃபர்ஸ்ட் வீக்ல விளையாண்ட சாண்ட்ரா இது கிடையாது, டோட்டலா அவேவா இருக்க. நீ ஒரு டஃப் கண்டஸ்டன்ட், எல்லார்கிட்டையும் பழகு, நல்ல பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, பேசு. நீ பேசுனாதான் வெளியே போகும். எக்ஸ்போஸ் பண்ணு, அழாத, ஆர்கியூமெண்ட் பண்ணாத, டைட்டிலுக்காக விளையாடாத. நீ ஆடுனாதான் நம்மளோட கிரேடு ஏறும். நீ ஏன் வெளியே படுத்த? பிக் பாஸோட ரூலை மீறாத அப்படின்னு சாண்ட்ராக்கு சூப்பரான அட்வைஸ் கொடுத்துருக்காரு பிரஜின். அது மட்டும் இல்லாம கனி கிட்ட போய் சாரியும் கேட்டிருக்காரு. அவ ரொம்ப உடஞ்சி போயிருக்கா, மன்னிச்சிருங்க கனினும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எபிசோட்ல சாண்ட்ரா ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க, அவங்களோட பசங்களையும் பிரஜினையும் பார்த்ததுல. டைம் முடிஞ்சு வெளியே போக சொல்லும் போது பசங்க ரொம்பவே உடஞ்சி அழுதுருக்காங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அம்மா, நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு பசங்க ரொம்பவே அழுதாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு வழியா பிரஜினும் அச்சு இருக்கேன்லம்மா, ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வான்னு பசங்களை கூட்டிட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் சாண்ட்ராவோட கேம்ல நல்ல சேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்கலாம். பிரஜின் சாண்ட்ரா கிட்ட வெளியே உனக்கு நிறைய சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது ஆடியன்ஸோட சப்போர்ட்டா இல்ல சேனலோட சப்போர்ட்டா? கமெண்ட்ல சொல்லுங்க.